மணி 10 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அவர் வீட்டுக்கு வரலையே. அப்படி என்ன வேலையில பிஸியா இருக்காரு? போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆர்த்தி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப அவங்களை எழுப்புறது நல்லா இருக்காது. என்ன பண்றது? ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் உடனே சொல்றதுதான் நல்லதுன்னு அப்பா சொன்னார்ல. ஒருவேளை லேட் பண்ண கைவிட்டு போயிடுச்சுன்னா சொல்லிடலாம். ஆர்த்தி, ஆர்த்தி, ஆர்த்தி எழுந்துருங்க. ஆர்த்தி, என்னாச்சுங்க? குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்களா? நேத்து சாயங்காலம் பானு கொஞ்சம் இருமிக்கிட்டு இருந்தா, என்னன்னு பாத்துட்டு வரேன். இல்ல ஆர்த்தி, ஆர்த்தி உட்காருங்க உட்காருங்க. பசங்களுக்கு எதுவும் இல்ல, அவங்க நல்லாதான் இருக்காங்க. அப்புறம் எந்த நேரத்துல எதுக்கு என்ன எழுப்புனீங்க? அது வந்து ஆர்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
பேசணுமா? சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. காலை கதிரவன் மலைகளில் மறைந்தாலும் இரவுக்கு தூதுவன் போல் வந்தாய். கூட்டுக்கு திரும்பிய பறவைகளும் குளிர்ந்த காற்றினில் மறைந்திருக்கும். அவைகளுக்கு தைரியம் சொல்வதற்காகத்தான் இருட்டினில் அழைக்கின்றாயோ? முழு மதியாகி மதியாகி நேசம் காட்டும். நேசம் காட்டும். இல்ல ஆர்த்தி, நேசம் காட் முழுமதியாகி நேசம் காட்டும். என்னங்க, எனக்கு புரியுது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்ப தூங்கவா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ஆர்த்தி, ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டேன். எப்படி மறந்த? ஆர்த்திய பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுச்சு. முழுமதியாகி நேசம் காட்டும் நீ காணல் நீராய் மறைந்து போவதேனோ? குளிரினில் தாகம் தீர்த்திடத்தானோ? இல்லை மலர்ந்திடத்தானோ? என்ன, இதுக்கு பெயர் தான் காதலா? இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது கவிதை சொல்லவா? ஆர்த்தி, இது எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எவ்வளவு அழகான, எவ்வளவு அற்புதமான கவிதை தெரியுங்களா? நிச்சயமா இந்த கவிதை எல்லாரோட மனசுலயும் கண்டிப்பா காதலை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா நீங்க இந்த அழகான வரிகளை கொன்னு போட்டுட்டீங்க. அதற்கட்டும், நீங்க இத கேட்டிருக்கீங்களா? காற்றே, உன்னை நான் சுவாசிக்க ஆசைப்படுகிறேன். உன்னை சுவாசிக்க எனக்கு அனுமதி தருவாயா? ஒவ்வொரு நாளையும் எண்ணி எண்ணி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ சுவாசித்த அந்த காற்றையாவது நான் சுவாசிக்கலாம் என்று. என்றும் உன்னையே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாங்க, நீங்க ஏதாவது வெட்டிங் பிளானுக்காக இந்த கவிதையை ப்ரிப்பேர் பண்றீங்களா?
ஏன் கேக்குறேன்னா அப்படி ஏதாவது இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க, அதை என்கிட்ட விட்டுடுங்க. நான் உங்களுக்கு இந்த கவிதையெல்லாம் நல்ல ஞாபகப்படுத்தி எழுதி கொடுக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, இப்ப எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ப்ளீஸ் என்ன தூங்க விடுங்க. அது ப்ளீஸ், அது வந்து வெட்டிங்கான. அவ்வளவுதான்டா ராஜேஷ், அப்பாவோட இந்த ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உனக்கு என்னதான்டா ஆச்சு? ஆர்த்தியை பார்த்த உடனே சொல்ல வந்ததை சொல்லாம ஏன் பேசாம நின்ன? அருண், அருண், காலையிலேயே இவன் எங்க போனான்னு தெரியலையே. குளிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆனா ஆளையே காணோம். வர வர ரொம்ப அடம் பண்றான். இவனை எங்க போய் தேடுறது? அண்ணா, அருண் எங்கயாவது பாத்தீங்களா? அருண் தம்பி அங்க தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிச்சன்ல போய் வேலைய பாருங்க. சரிங்கம்மா. கார்டன்ல போய் விளையாடிட்டு இருக்கியா? உன்னை கவனிச்சுக்கிறேன். அது சரி, நான் உன்னை வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க உங்க அப்பாவோட விளையாடிட்டு இருக்கியா? ஸ்கூலுக்கு எனக்கு லேட் ஆகலையா என்ன? அருண், வா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. No ma, 5 minutes please. முடியவே முடியாது. சீக்கிரமா குளிக்க போகணும். உள்ள போ. இல்லம்மா, ப்ளீஸ் 5 minutes என்ன விளையாட விடுங்களேன். சொல்றேன்ல, உள்ள வாங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. அருண், நீங்க குட் பை தானே? அப்படின்னா உள்ள போங்க, நாம 2 பேரும் அப்புறமா விளையாடலாம். ஓகே? ஓகே. போங்க. ஆர்த்தி, ஒரு நிமிஷம். என்னன்னா இங்க உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி கூட அன்னைக்கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொல்லலையா? உங்களுக்கு சரக்கும் வேலை செய்யல, கவிதையும் வேலை செய்யல. ஆனா அன்னைக்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத சொல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு நல்ல இடமா பார்த்து இந்த ஹாலிடேக்கு உங்களை கூட்டிட்டு போங்க. பீச் பக்கத்துல இருக்கணும். அங்க போய் ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா அப்புறம் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போறீங்க. அப்புறம் நீங்களே அங்கிருந்து கிளம்பலான்னு சொன்னாலும் ஆர்த்தி நீ விட மாட்டாங்க, ரைட்? அண்ணா, உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு பாருங்க. சொல்லு, என்கிட்ட என்ன பேசணும்? ஆர்த்தி, நான் உன்னை பாக்குறதுக்காக நாங்க வந்தேன். நல்ல வேளை நான் உன்னை எங்கேயே பார்த்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்துருக்கேன். மாட்டேன்னு சொல்லி நீ என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன்.
ஆர்த்தி, நான் உனக்கு என்ன கேட்கணுமோ அத வீட்டுக்குள்ள வந்து என் புருஷன் முன்னாடி தைரியமா கேளு. இந்த மாதிரி மறைச்சு கேளு. உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ராஜேஷ், ராஜேஷ், எங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஆர்த்தி திடீர்னு கீழே வேலை பார்த்தாங்க, அதனாலதான் நான் உங்களை பிடிச்சேன். பிரசாந்த், இதுல தப்பா நினைக்க எதுவுமே இல்லை. நீங்க இப்ப ஆர்த்தியை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆர்த்தி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா தாங்க இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்லை. நானும் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு தான் நினைச்சேன். நேத்து நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆனா யாரையும் பார்க்கல, யார்கிட்டயும் பேசல, அப்படியே திரும்பி போயிட்டீங்க. இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இல்ல என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பிரசாந்த், நீங்க தானே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தயக்கமே இருக்கக்கூடாதுன்னு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எந்த சங்கோஜமும் இருக்கக்கூடாதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விஷயத்தையும் மறைக்கவும் கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நேத்து வந்து நான் உங்களை ஏன் பார்க்காம போனேன்னா ஒரு காரணம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை ஆர்த்தி கூட சேர்ந்து பார்க்கறதுக்கும் நீங்க ஆர்த்தி மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்ததுல நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். அப்புறம் அந்த கடவுள் மேல எனக்கு கோபம் வந்தது. என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்த சந்தோஷத்தை ஏன் எனக்கு மட்டும் கொடுத்த? இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னமோ உண்மைதானே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், ஆனா என்னால் அதை சொல்ல முடியல. அதனாலதான் மறுபடியும் நான் இன்னைக்கு திரும்பவும்